ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, என் அருமை தமிழ் பெருங்குடி மக்களே, இன்றைக்கு ராசியை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. ஆனால் நம்முடைய யூடியூப் வழித்தடத்தில் இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. 2024 வருடம் 2023 வருடம் சமீபத்தில் இறந்த கேப்டன் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்த வீடியோவும் மற்றும் இல்லாமல் 2024 வருடம் எந்தெந்த பிரபலங்களுக்கு சற்று ஆபத்தான நிலை இருக்கிறது என்பதை பற்றி ஆராயலாம். ஒரு வகையில் இந்த வீடியோ என்பது அந்த பிரபலங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக கூட இருக்கலாம். அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். சமீபத்தில் கேப்டன் விஜயகாந்த், எல்லோராலும் கேப்டன் என்று அன்பாக அழைக்கப்படுகின்ற புரட்சி கலைஞர் விஜயகாந்த், அவர் மறைவு என்பது நெஞ்சை உலுக்கக்கூடிய சம்பவமாக இருந்தது. இந்த மறைவு ஒரு பக்கம் இருந்தாலும் பல லட்ச மக்கள் அவங்க மனசில் கேட்ட கேள்வி, இல்லை வெளியில் கேட்ட கேள்வி, அவருக்கு ஏன் இந்த நிலைமை அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. அதாவது இந்த மரணத்துக்கு முன்னாடி ஒரு 6-7 வருடங்கள் அவர் பட்ட சிரமம், உடல்நிலையில் அவர் பட்ட அவஸ்தை, ஒரு வகையில் என்ன பல வகையில் அவருடைய இழப்பு என்பது பர்சனலாகவே எனக்கு கூட மனசு அன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு எதுவுமே பண்ண முடியல. ஆனாலும் கூட ஒரு உயிரானது அவஸ்தைப்பட்டு இங்கேயே பூமியில் இருப்பதை விட அவர் இறைவன் அடி சேர்வது என்பது என் தந்தை உட்பட நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். யாராக இருந்தாலும் இறப்புங்கிறது அப்துல் கலாம் மாதிரி வரணும் அப்படின்னு போயிடணும். அப்போ அவர் அவஸ்தைப்பட்டதுக்கு எல்லாரும் சொன்னாங்க, இவ்வளோ தர்மம் பண்ண வரைக்கும் இது வரக்கூடாது. அது 1000% உண்மை. மறுபிறவி இல்லாத உயிர்கள் என்றுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படியான அவஸ்தைகளுக்குள்ள போவாங்க. இன்னொரு பிறவி இல்லாத ஒரு மரணம் என்பது இந்த மாதிரி அவஸ்தைக்குள்ள போவாங்க. இது உறுதி. நிறைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவஸ்தைப்படக்கூடியது என்னன்னா, இன்னொரு பிறவி கிடையாது அவங்களுக்கு. மோட்சம் அடையக்கூடிய உயிர்களுக்கு இந்த விதி என்பது பொருந்தும். கடைசி பிறவியில் கிட்டத்தட்ட 95% உயிர்கள் மிகுந்த அவஸ்தையை மேற்கொள்வார்கள். அவர் செஞ்ச தர்மத்துக்கு அவருக்கு மட்டும் மோட்சம் இல்லை, அவர் கூட இருந்த பக்கத்தில் இருந்த ஆளுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும். அவ்வளவு தர்மம் செஞ்சிருக்கார். எவ்வளவு தப்பு பண்ணவங்க கூட அவர் ஒரு தடவை தொட்டிருந்தா கூட அவனுக்கு கூட மோட்சம் கிடைக்கும். அந்த அளவுக்கு புண்ணியம் செய்த ஒரு நபர். எத்தனையோ காசு, எத்தனையோ லட்சங்கள் வாரி வழங்கிய, எதிர்பார்க்காத கொஞ்சம் கூட, அதாவது பொலிட்டீஷியன்னா ஒரு பால் விலையை உயர்த்தி விட்டார்கள் என்பதற்காக கூட்டணி கட்சியிலேருந்து வெளியே வந்தவர் ஒரு 6 ரூபா பால் விலையை உயர்த்தினாங்கன்னு சொன்ன ஒரு 6 ரூபாய்க்காக ஏழை மக்கள் அந்த 6 ரூபாய் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக கூட்டணி கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டார். எந்த அரசியல்வாதி இந்தியாவில் இதை செய்ய முடியும்? ஒரு சின்ன 0.1% கூட அப்பழுக்கு இல்லாத ஒரு தலைவன், அவரை நாம் இழந்து விட்டோம். நம்மை ஆளுவதற்கு அவருக்கு எல்லா தகுதியும் உண்டு. ஆனால் அவர் நமக்கு தலைவராக வரக்கூடிய தகுதி நமக்கு இல்லையோங்கிற அளவுக்கு வருத்தம் அளிக்கிறது. அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் சமீபத்தில் நடந்தது. இந்த அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் தேமுதிக கட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தங்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் 2024 ஆண்டு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம் ஆக இருக்கக்கூடிய தமிழகத்தில் அவருக்கு சில உடல்நிலை பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு. அதே மாதிரி உச்சபட்ச நகைச்சுவை நடிகர் அவருக்கும் சில ஜாதக ரீதியான உடல்நிலை பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு. அது மட்டுமல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம், தொடர்ந்து இந்த 2024 பேசும்போது அரசியல் துறையில் கோலோற்றி
தன் பேச்சின் மூலியமாக புகழை எட்டிய மிகப்பெரிய உச்சபட்ச அரசியல்வாதி ஒருவர், அவருக்கும் உடல்நிலை ஜாதக ரீதியாக கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் தான் இருக்கு. இருந்தாலும் கூட இவர்கள் அனைவருமே, அதாவது யாருக்கும் எந்த நோய் நொடி இல்லாமல் வாழும் காலம் வரை எந்த அவஸ்தையும் இல்லாமல், மரணம் என்பதை வெல்ல யாராலும் முடியாது. இதில் இறந்து போனவங்க, இதில் வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஐயோ போயிட்டாரு அப்படின்னு வருத்தத்தில் ஆடுறது இயல்பு. ரொம்ப இது பண்ண முடியாது. ஏன்னா அவர் மட்டும்தான் என்னமோ இறந்து போயிட்டா மாதிரியும், நாம் எல்லாம் இங்கேயே நிரந்தரமாக இருக்கிற மாதிரியும் பல மக்கள் நினைக்கிறாங்க, பல நபர்கள் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. மரணம் என்பது நிச்சயம் ஒவ்வொருத்தருக்கும் வரும். எனக்கு வரும், உங்களுக்கு வரும், அத்துணை பேருக்கும் வரும். அதுவரையில் அவஸ்தை இல்லாத, ஒரு கொடிய ஒரு பெயின் வலியெல்லாம் இல்லாத மரணம் என்பது வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஆக இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் 2024ஆம் ஆண்டு ஒரு சில உச்சபட்ச அரசியல்வாதிகள், 1-2 நடிகர்களுக்கு ஆபத்து இருக்கிறது. நான் பேரை சொல்லக்கூடாது. ஆனாலும் அவர் ஜாதகத்தை அலசும் போது இவ்வாறான ஆபத்துகள் இருக்கிறது உடல்நிலை. ஆனால் அவர்கள் தன்னுடைய உடல்நிலையை கவனித்துக் கொள்ள வேண்டும். யாரை சொல்கிறேன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் உடல்நிலையில் அவர்கள் மிகுந்த கவனத்தை செலுத்த வேண்டும். அதே மாதிரி இறை பிரார்த்தனையின் மூலியமாக, உங்கள் அத்துணை பேருடைய இறை பிரார்த்தனையின் மூலியமாக அவர்களுக்கு நல்ல உடல்நிலை இருக்க வேண்டும். மரணம் எய்தும் வரை அவர்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆக்டிவாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இறைவன்ட்ட. ஆக 2024ஆம் ஆண்டு பல இயற்கை சீற்றங்களை சந்திக்க இருக்கிறது. பல தலைவர்களின் மறைவையும் சந்திக்க இருக்கிறது. நடிகர்கள், தமிழகத்தை பொறுத்தவரையில் உச்சபட்ச நடிகர் மற்றும் உச்சபட்ச நகைச்சுவை நடிகர் அவர்களையும் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ஆக இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, யாராக இருந்தாலும் சரி, விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுலேருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய செய்தி என்னன்னா, அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர் செய்த தர்மம், அதுதான் தமிழகத்தை ஸ்தம்பிக்க செய்தது. ஒரு 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 கோடிக்கணக்கில் மக்கள் உள்ளே சென்னைக்குள்ளே ஒரு எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாத அளவிற்கு வந்ததுக்கு காரணம் அவருடைய பணமோ, அவருடைய நடிப்போ, அவருடைய பதவியோ, அவருடைய அழகோ அல்ல, அவர் செய்த தர்மம். அந்த தர்மத்தின் காரணமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஜனங்க அழுதவங்க கூட அடிவயத்திலேருந்து அழுதாங்க, பேசுகிறவங்க கூட அடிவயத்திலேருந்து பேசினாங்க. அது காரணம் அவருடைய தர்மம். அதுதான் கர்ணன் மறைந்து விட்டாலும் இன்றைக்கு வரைக்கும் கர்ணனை பற்றி மகாபாரதத்தில் எவ்வளவோ கேரக்டர்ஸ் இருந்தாலும் கர்ணனை பற்றி பேச வேண்டிய காரணம் தர்மம். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அன்பு பெருமக்களே, அருமை தமிழ் நெஞ்சங்களே, உங்களால் இயன்ற தர்ம காரியங்களை தயவு கூர்ந்து செய்யுங்கள். அதாவது எதிர்பாராத தர்மங்கள், உங்களால் முடிஞ்ச தர்மத்தை செய்யுங்கள். 10 லட்ச ரூபாய் வச்சுட்டு 10 ரூபா பிச்சை போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா அதுவே பெரிய தப்பு, பாவம். நீங்கள் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்யுங்கள். எல்லாத்தையும் வாரி வச்சுக்காதீங்க. எதையுமே அள்ளிட்டு போக முடியாது. விஜயகாந்த் சார் சொன்னதே தான் சொல்கிறேன். காசு காசு காசுன்னு என்னடா காசு? செத்தப்புறம் அருணா கொடியை கூட அவுத்துட்டு தாண்டா விடுவாங்கன்னு அவர் சொன்னார் அந்த ஆடியோவில். அதே தான் நான் சொல்கிறேன். எந்த இதுக்கும் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சதை உதவி செய்யுங்க. அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க அந்த உதவியை திமிராக பார்க்குறாங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே போங்க, நல்லதே நடக்கும், நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.